ஒன்றிணைந்து ஆனந்தமாய் கும்மி பாடுதற்கு வாணி வரம் தர வேண்டும் அம்மா. கடவுளும் தானெழுந்து ஞான கண்களினால் பார்க்கையிலே பள்ளிக்கூடத்தி திணைப்புணத்தில் காவல் புரிவதை தான் உணர்ந்தார். மனமிறங்கி என்னுடன் தங்கி இருப்பா என்று பாசறை நோக்கி நடந்தனளே, பாசமுடன் வழி காட்டினளே. கண்மணியே என்று நம்பி அரசன் மகிழ்வுடனே பாசறை தன்னில் முதியவரை தங்கியிருக்க விடை அளித்தார். பசி என்று தான் அழுவார், தாங்க முடியாது என்றுரைப்பார். தேனும் தினை மாவும் சேர்த்தெடுத்து தாத்தாவுக்கு வழி முகிடுவார்.
காட்டும் என்றார். வேழமுகத்து விநாயகன் வள்ளியை வேண்டுமென்றே பயம் காட்டிவிட, விதியடைந்தவள் வேறு வழியின்றி தாத்தாவை கட்டி அணைத்தனளே. கந்தன் கடவுளை பூசிப்பவள் என்றும் கந்தனை கள்ளமாய் நேசிப்பவள், வள்ளி மகள் ஆசைதனை பூர்த்தி செய்ய கந்தன் வந்திருந்தார்.